Hi everybody, here is the second video for 11th standard accountancy model journal entries part 2. Let us recap the golden rules of double entry system. Nature, debit rule, credit rule. Personal account, debit the receiver, credit the giver. Real account, debit what comes in, credit what goes out. Nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. Let us recap the journal entry, whatever we have learnt in part 1. The first journal entry was January 1st, Raj commenced business with cash 10 lakhs. Next, he purchased goods for cash rupees 1 lakh. On 3rd, Raj purchased goods from Ramesh for credit rupees 80,000. On 4th, Raj sold goods for cash rupees 90,000. On 5th, Raj sold goods to Kumar for credit rupees 50,000. On 6th, he paid rupees 60,000 to Ramesh. On 7th, he received cash rupees 40,000 from Kumar. On 8th, he paid salaries rupees 1 lakh by cash. On 9th, he received commission rupees 10,000. ஸோ இதோட கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போட்டோம் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதோட கண்டினியூவேஷன் தான் இப்போ இந்த வீடியோஸ். ஸோ நவ் லெட் அஸ் see நம்ம ப்ரொப்ரைட்டர் ராஜ் அடுத்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண போகிறாருன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 10th January குட்ஸ் ரிட்டர்ன் டு ரமேஷ் rupees 15,000. அதாவது ரமேஷ் கிட்டேருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு 15,000 worth ஆஃப் குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 அக்கௌண்ட், ரமேஷ் அக்கௌண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ரமேஷ் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இதோட ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். பர்சனல் அக்கௌண்ட்டோட டெபிட் ரூல், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட், debit what comes in, credit what goes out. Next இந்த கோல்டன் ரூல்ஸில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ரமேஷ் வந்து இப்போ நம்ம குட்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது ரமேஷ் என்ன பண்ணுறாங்க, அந்த குட்ஸை வாங்குறாங்க. ஸோ ரமேஷ் வந்து இங்கே ரிசீவர்னால் நம்ம ரமேஷுக்கு வந்து டெபிட் அக்கௌண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ கிரெடிட் என்ட்ரி. அதாவது வந்து நம்ம பிஸ்னஸில் இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருள் வந்து வெளியே போகுது. ஸோ சம் குட்ஸ் கோஸ் அவுட். ஸோ we have to give a credit to that entry. Next we have to write the journal entry. Write the format, date, particulars, LF, debit rupees, credit rupees போடணும். டேட் காலத்தில் டேட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெபிட் என்ட்ரி எழுதிக்கோங்க. ரமேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். அமௌண்ட் இந்த அமௌண்ட் காலம் 15,000. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்ஸை வந்து கிரெடிட் கொடுக்கணும். அமௌண்ட் இந்த அமௌண்ட் காலம், credit column, that is 15,000. Narration, goods returned to Ramesh. Next transactions பாருங்க. On 11th Kumar returned goods to us. அப்போ நம்ம குமாருக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து 5,000 worth உள்ள குட்ஸ் வந்து இப்போது ரிட்டர்ன் ஆகுது, நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இதில் 2 அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து குமார்னு நேம் இருக்குது, ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ரெண்டாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் நடக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எப்படி சேல்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நவ் வி ஆர் கோயிங் டு கிளாஸிஃபை இட். ஸோ குமார் அப்படின்றது நேம் ஆஃப் அ பர்சன், ஸோ பர்சனல் அக்கௌண்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது ரியல் அக்கௌண்ட். சேல்ஸு ரியல் அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்னும் ரியல் அக்கௌண்ட். இதோட ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த செலக்ட் பண்ணும்போது குமார் வந்து இங்கே வந்து ரிசீவராக கிவரா அப்படின்னு பார்த்தோம்னா குமார் வந்து குட்ஸு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஹீ இஸ் அ கிவர் ஹியர். ஓகே, இங்கே நம்ம வாங்குகிறோம். ஏன் ரிசீவர் போடக்கூடாது, நம்ம ரிசீவர் இருக்கமே அப்படின்னா இங்கே ரிசீவரை பற்றி நம்ம ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை.
இங்கே வந்து குமார்ன்ற பேர் தான் இருக்குது. ஸோ குமார் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ குமார் என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஹீ இஸ் எ கிவர். அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து ரியல் அக்கௌண்ட். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நடக்கும்போது என்ன ஆக்சுவல் வாட் ஹேப்பன்ஸ், நம்ம விற்ற பொருள் வந்து பிஸ்னஸ்குள்ளே திருப்பி வருது. ஸோ குட்ஸ் உள்ளே வருது. ஸோ இங்கே வந்து டெபிட் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ குமார் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்கள், சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் கொடுங்க. இப்போ ஜேர்னல் என்ட்ரி எழுதிக்கோங்க, ஃபார்மேட் போட்டுக்கோங்க, டேட் பர்டிகுலர்ஸ் எல்லாம் டெபிட் ருபீஸ் கிரெடிட் ருபீஸ். டேட் காலத்தில் டேட் போட்டுக்கோங்க. ஸோ விச் அக்கௌண்ட் மஸ்ட் பி டெபிட்டட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அமௌண்ட் இந்த டெபிட் காலம் 5,000. நெக்ஸ்ட் leave one finger space and credit Kumar's account. So credit entry nala you have to start by writing to Kumar's account. Okay, so 5,000 in the amount column. Narration. Next transaction on January 12th, what is happening here? Cash deposited in the bank. So yaar deposit பண்றாங்க? Raj is our proprietor. So Raj வந்து இப்போ கையில் இருக்கிற ஒரு 25,000 பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண போகிறார். ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம். கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், பேங்க் இஸ் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன் இல்லையா. நெக்ஸ்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாட் ஹேப்பன்ஸ், கேஷ் டெபாசிட் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ நம்ம வாட் கோஸ் அவுட் ரூலை இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேங்க் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பேங்க் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம கொடுக்குற கேஷை பேங்க் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம அக்கௌண்ட்டில் டைரெக்டாக பணம் க்ரெடிட் ஆயிரும். ஓகே, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ ஆனால் நம்ம பேங்க்கை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே ரிசீவர் அப்படின்ற அந்த ரூலை அப்ளை பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எழுதுகிறோம். ஃபார்மேட் போட்டுக்கோங்க, டேட்டு போட்டுக்கோங்க 12/1/2017. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெபிட் என்ட்ரி எழுதணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டட், அமௌண்ட் இந்த டெபிட் காலம் 25,000. செகண்ட் லைனில் 1 finger ஸ்பேஸில் begin with 2, கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்கள், அமௌண்ட் இந்த கிரெடிட் காலம். நரேஷன் வந்து கேஷ் டெபாசிட் இருந்த பேங்க். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். January 13th கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்க. யார்? ரமேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்க. ராஜ் வித்ட்ரா பண்ணுறாங்க. கேஷ் withdrawn ஃப்ரம் பேங்க். எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறாங்க? 8,000 rupees. ஸோ வி ஆர் ஐடென்டிஃபைங் த அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி கேஷ்ன்ற வேர்டு இருக்குது. ஸோ கேஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே பேங்க்குன்ற வேர்டு இருக்குது. ஸோ பேங்க்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிளாஸிஃபை பண்ணுறோம். கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வரும், பேங்க் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன். ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷனில் போட்ட அதே ஸ்டெப்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் செலெக்ஷன் மாத்திரம் டிஃப்ரெண்ட். எப்படின்னு பாருங்கள். செலக்ட் பண்ணும்போது இப்போ இங்கே என்ன நடக்குது, கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். பேங்க்லேருந்து கேஷ் உள்ளே வருது, நம்ம பிஸ்னஸ்க்கு உள்ளே வருது. ஸோ இங்கே டெபிட் ரூல் அப்ளை பண்ணணும். ஏன்னா வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன், இஸ்ன்ட் இட்? ஸோ டெபிட் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம எங்கேருந்து கேஷ் எடுத்துகிட்டு வரோம்? பேங்க்லேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து தான் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் குறையும். ஆனால் பேங்க்கை நம்ம ஆர்டிஃபிஷியல் பர்சனாக கன்சிடர் பண்ணுறதுனால பேங்க்கை இங்கே கிவராக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ பேங்க்கு வந்து கிவர். ஸோ கிரெடிட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி we want to write. So write the format, put the date in the date column. So first debit entry, cash account is debited, and next write the credit entry to bank account. Write the amount 8,000 in the debit column and the credit column, and write the narration, cash withdrawn from the bank. Next transaction, January 14th, ராஜ் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்க? செக்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஃபார் 5,000 rupees. Now let us see what are the two accounts. அப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது இங்கே ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ அதனால் யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த எக்ஸ்பென்ஸ். இப்போ நம்ம செக்காக கொடுக்குறனால செக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் செக்கை கொண்டு போய் நம்ம எங்கே போடணும்? பேங்க்கில் போட்டால் தான் நமக்கு பணம் கிடைக்கும். ஓகே, அதனால் பேங்க்கை வந்து இங்கே பேங்க்கு வந்து நமக்கு ஹிடன் இன்ஃபர்மேஷன்.
ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பேங்க் அக்கௌண்ட் இஸ் தேர். இப்போ நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால அது நாமினல் அக்கௌண்ட், பேங்க் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். அப்ளை த ரூல்ஸ். Nominal account debit all expenses and losses, credit all incomes and gains. Personal account debit the receiver, credit the giver. இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் எப்போவுமே டெபிட் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ டெபிட் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ். இப்போது நம்ம செக்கு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ செக்கை வந்து எங்கேருந்து கேஷ் கலெக்ஷன் ஆகும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து கேஷ் கலெக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து கேஷ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கேஷ் பேங்க் இஸ் எ கிவர் ஹியர். ஓகே, நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் ரெடியூஸ் ஆகுது, ஆனால் கேஷ் செக்கு நம்ம கொடுக்குறனால பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து இபி அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ ஹூ இஸ் இங்கே வந்து பேங்க்கில் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் ரூல் அப்ளை பண்ணுறதுனால இங்கே பேங்க்கை நம்ம கிவர்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கிரெடிட் பேங்க் அக்கௌண்ட். So next write the journal entry. Okay, so date in the date column 14/1/2017. Debit the name of expense, that is electricity bill. Write the amount in the amount column. Second line la one finger space la போட்டு credit entry எழுதிக்கோங்க to bank account, amount in the amount column. Narration la paid electricity bill by check. நம்ம கேஷாக பே பண்ணுறோமா செக்காக பே பண்ணுறோமான்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். சப்போஸ் இப்போ இந்த செக் அப்படின்ற அந்த வேர்டு இல்லை அப்படின்னா இட் இஸ் அஸ்யூம் தட் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கேஷ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம செக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்டை அஸ்யூம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு transaction 15th January. Received check for rent rupees 15,000 and deposited in the bank. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இபி பில்லை வந்து செக்கில் பே பண்ணோம். இப்போ நமக்கு ரெண்ட் வருது, அந்த ரெண்ட்டை வந்து நம்ம செக்காக ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் அதை டெபாசிட் பண்ணுறோம். இப்போ ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரெண்ட்டு அப்படின்றது வந்து இட் இஸ் அ இன்கம். ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா நமக்கு ஒரு இன்கம் வருது. ஸோ ரெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம செக் வாங்குகிறோம். ஸோ செக்கு நம்ம கொடுக்கும் போது எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணமோ அதே மாதிரி செக்கு ரிசீவ் பண்ணும் போதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணணும். இப்போ அந்த செக்கு நம்ம வாங்கி அதை கலெக்ஷன் பண்ணணும். அந்த நமக்கு லிக்விட் கேஷாக கிடைக்கல, செக்காக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த செக்கை கேஷை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு தான் போய் செக்கை கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டில் இந்த 15,000 கிரெடிட் ஆகிடும். அதனால் பேங்க் அக்கௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இஸ் டேக்கன். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ரெண்ட் இஸ் அ எக்ஸ்பென்ஸ், ஸோ இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். பேங்க் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு வருமானம் வருது, இன்கம் வருது. ஸோ கிரெடிட் ரூலை அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் மஸ்ட் பி கிரெடிட்டட். நெக்ஸ்ட்டு ஹியர் we are applying the debit rule for bank account. ஓகே, why? Because அப்படின்னா நம்ம கொடுக்குற செக்கை வந்து பேங்க் என்ன பண்ணுறாங்க, வாங்குகிறாங்க. ஓகே, ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது. இங்கே பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட்ன்றதுனால நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் அப்ளை பண்ணுறோம். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இங்கே பொறுத்தளவு பேங்க் வந்து ரிசீவர் ஆஃப் செக்காக இருக்காங்க. ஸோ ஏன்னா பேங்க் நம்ம அக்கௌண்ட் பேங்க்கில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிடும் கேஷு இந்த 15,000. அப்போ அது பேங்க் தான் வாங்குகிறாங்க, அதனால் ரிசீவராக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஸோ தட் இஸ் டேட் போட்டுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் பிகாஸ் he is a receiver and rent is a income, so give a credit to rent received account. Rent accountனு போட்டுக்கலாம், nothing wrong. Write the amount in the debit column 15,000, credit column 15,000. Third step, write the narration. Received rent, how you have received, by check you have received. So when you pay by check also நீ பேங்க்கை கிரெடிட் பண்ணணும்.
நீ ஏதாவது செக் பேமெண்ட் பண்ணேன்னா பேங்க்கு கிரெடிட் கொடு. ஏதாவது ரிசீவ் பண்ண அப்படின்னா, செக்கு ரிசீவ் பண்ண அப்படின்னா, ஆக்சுவலாக செக்கு ரிசீவ்னால் கேஷாக ட்ரீட் பண்ணணும். பட் ஹியர் வி ஆர் ரிசீவிங் செக் ஃபார் ரெண்ட் அண்ட் இமீடியட்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுனால நம்ம பேங்க் டு ரெண்ட் ரிசீவ்ட் அப்படின்றத என்ட்ரி பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் withdrawn entry. ஒரு என்ட்ரி இருக்குது. January 16th what happened? Withdrawn cash rupees 6,000 from office for personal use. இப்போ ஆஃபீஸில் இருந்து நீ ஒரு 6,000 rupees எடுக்கிற உன்னோட பர்சனல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ ஹியர் வி ஆர் ஐடென்டிஃபைங் த டூ அக்கௌண்ட்ஸ். withdrawn அப்படின்ற அந்த வேர்டை பார்த்தீங்கன்னா immediately you want to write the account as drawings. ஓகே, withdrawnன்ற வேர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பணம் நம்ம எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்? பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறோம். ஸோ இந்த பர்சனல் யூஸ் அப்படி withdrawn பர்சனல் யூஸ் அப்படின்ற அந்த வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஷ் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறீங்க. ஸோ ட்ராயிங்ஸ் அப்படின்னும் போது வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், சாரி இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அப்போது ட்ராயிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, யார் வந்து பணத்தை எடுப்பாங்க அப்படின்னா ப்ரொப்பரைட்டர் ஆஃப் த பிஸ்னஸ் தான் பணத்தை எடுப்பாங்க. ஓகே, ஸோ எப்படி பணம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ப்ரொப்பரைட்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரொப்பரைட்டரை பர்சனல் அக்கௌண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி பணத்தை பண்ண ப்ரொப்பரைட்டர் தான் வித்ட்ரா பண்ணுறாங்க. அதனால் நம்ம ப்ரொப்பரைட்டரை பர்சனல் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அடுத்து கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம வித்ட்ரா பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், த பர்சனல் அக்கௌண்ட் ரூல் அப்ளை பண்ணுறதுனால இங்கே பணத்தை வந்து யார் வாங்குகிறாங்க, யார் ப்ரொப்பரேட்டர் வாங்குகிறாங்க. அதனால் இங்கே டெபிட் ரூல் அப்ளை பண்ணுறோம். இஸ் அ ரிசீவர் ஆஃப் த அமௌண்ட். ஸோ வி ஆர் அப்ளையிங் த டெபிட் ரூல். ஓகே, நவ் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் இருந்து கேஷ் வெளியே போகுது. யார்? நம்ம ப்ரொப்பரேட்டரோட ஆஃபீஸ், அதாவது ராஜோட பிஸ்னஸ் தான். ஆனால் ராஜ் வேறு பிஸ்னஸ் வேறுன்னு நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் என்டிட்டி அசம்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஆஃபீஸ்லேருந்து ராஜ் பணத்தை எடுக்கிறாரு. ஸோ ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஆஃபீஸ் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா கேஷ் கோஸ் அவுட். ஸோ அதனால் இங்கே நம்ம கிரெடிட் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபார் கேஷ் அக்கௌண்ட். Next, write the journal entries. So write the date in the rate column. Drawings account debited, write the amount in the debit column. To cash account, write the amount in the credit column. Write the narration, cash withdrawn from office for personal use. Okay students? Okay, so இது மாத்திரம் இல்லாமல் drawings account is always a debit account. அதையும் வந்து நீங்கள் remember பண்ணிக்கோங்க. Okay students? Next, transaction on 17th. Withdraw cash rupees 5,000 from bank for personal use. Okay, இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வித்ட்ரா பண்ணோம். இப்போ பேங்க்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ பேங்க் அப்படின்னா நம்ம எதுலேருந்து, பேங்க்கில் இருக்கிற நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம பர்சனல் செலவை மீட் பண்ணுறதுக்காக இந்த ராஜ் வந்து பணம் எடுக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ராஜ் அப்படின்றது யார் அப்படின்னா இஸ் அ ப்ரொப்பரேட்டர். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நீ ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறான். ஓகே, ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னும் போது நீ ஒன்னையே வந்து ராஜா கன்சிடர் பண்ணிக்கணும். ராஜா கன்சிடர் பண்ணிவிட்டு நீ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும். அப்போ உனக்கு இன்னும் வந்து ஈஸியாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் இருக்காங்க. ஒன் இஸ் ட்ராயிங் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்ற அந்த வேர்டை பார்த்தாலே நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே வித்ட்ரா கேஷ் தான், ஆனால் ஃப்ரம் பேங்க்குன்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ ஃப்ரம் பேங்க், அப்போ பேங்க்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இங்கே. ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் இஸ் ஆல்சோ அ பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணுறோம். Debit the receiver, credit the giver for personal account. For bank is a personal account. There also you have the same rule. But selection வந்து இப்போ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இங்கே ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் என்ட்ரின்னு மிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ப்ரொப்ரைட்டர் இஸ் வித்ட்ராயிங் த அமௌண்ட். ஓகே, இப்போ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் அப்படின்னா, நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கும் போது உன்னோட பேங்க் அக்கௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ கேஷ் கோஸ் அவுட் ஃப்ரம் யுவர் பேங்க் அக்கௌண்ட். கேஷ் வந்து என்ன ஆகும், கோஸ் அவுட் ஆகிடும். ஸோ யுவர் பேங்க் அக்கௌண்ட் கெட் ரெடியூஸ்ட். ஆனால் இங்கே பேங்க் வந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டாக நம்ம ரூல் அப்ளை பண்ணுறோம். அப்படின்னும் போது இப்போ நம்ம போய் பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறோன்னும் போது பேங்க் ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். இப்போ பேங்க் வந்து இப்போ கிவராக இங்கே ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுங்க. நெக்ஸ்ட் ரைட் த ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ டேட்டு you want to write next what drawings account is debited, write the amount to the debit column. Then to bank account is credited, write the amount in the credit column. Okay, so write the narration, cash withdrawn from bank for personal use. Okay students, so with this part is over. I will meet you with few more journal entries in part 3. Thank you.